எல்லாருக்கும் வணக்கம். இனி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஓசோன். ஓசோன் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது, அது உருவாக்கப்பட்ட விதமும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துக்கணும். இப்போ பூமியை காற்று ரட்சிக்குது இந்த ஓசோன் படலம். சூரியனிலிருந்து வர நேரடியான கதிர்வீச்சை தடுத்து நிறுத்தி இந்த ஓசோன் படலம் தான் நமக்கு ஃபில்டர் பண்ணி இந்த வெப்பத்தை பூமிக்கு அனுப்புது. அப்படி விஞ்ஞானிகள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஓசோன் படலம் எது மூலிமா உருவாகுது, அது காக்கப்படுதுன்னா பனி, மழையும் கடல் நீராலும் தான். கடல் நீரும் பனி, மழையும் இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்த ஓசோன் மண்டலம் கரைஞ்சிடும், செயலிழந்து போய்விடும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ பூமியை ஆரோக்கியமாக நம்ம பயன்படுத்தி வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஓசோன் மண்டலம் ஆரோக்கியமாகும். நோய் எதிர்ப்பு சக்தியும் நமக்கு அதிகமாக மாறும். முக்கால்வாசி நோய் வரதுக்கு காரணமே ஓசோனில் ஏற்பட்ட கோளாறால் தான். ஏன்னா அலைவரிசை மாறிவிட்டது. இப்போ இதுக்கெல்லாம் யார் காரணம்? நாம தான் காரணம். நாகரிகம் என்ற பெயரில் இந்த பூமியை போட்டு படாத பாடுபடுத்தி அதை சீரழித்து சின்னாபீனமாக்கின்னு நம்ம வாழ்ந்துட்டு தான் நம்மளோட வாழ்க்கை முறை தான் இதுக்கு காரணம். மரம் ஏன் வளர்க்கணுன்றாங்கன்னா, மரத்தில் இருக்கிற ஆற்றல் குளிர்ச்சியாக இந்த படலமாக படர்ந்து இந்த பூமியை காக்கும். இப்போ நம்ம உடம்புல எப்படி முடி இருந்து, நம்ம தலைமுடி இருந்து எப்படி வெப்பத்தை தடுக்குதோ அதே போல் தான் மரமும். நம்ம உடம்புல சூடு ஆயிராமல் எப்படி நம்ம கோல்டு பிடிச்சி அந்த சூடை லெவல் பண்ணுதோ அதே போல் தான் கடல் நீரும் பனிமலையும். புரியுதுங்களா? நமக்கு எப்படி ஆறா இருக்குதோ அதே மாதிரி தான் பூமிக்கு ஆறா தான் ஓசோன். இப்போது இந்த ஓசோன் கெட்டு போச்சுன்னா, பலவீனமாக ஆயிடுச்சுன்னா மனிதனோட மனமும் பலவீனமாயிடும். இப்போ மனிதனோட மனமும் பலவீனமாயிடுச்சுன்னா உடலும் பலவீனமாகும், நோய் சேரும். இதனால தான் 120, 200 அப்படின்னு வாழ்ந்த மனுஷன் சுருங்கி 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 40, 50, 60, 70, 80, 90 வந்துட்டான். இப்போ 100 இருக்கிறான் ஓரளவுக்கு. 100, 110 கூட இப்போ ஓரளவுக்கு பார்க்க முடியுது. இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியல. அப்போது நம்ம வாழ்க்கை முறை தான் இந்த பூமியை மாற்றுது. அப்போ நம்ம வாழ்க்கை முறையை மாற்றுறதுக்கு கூட எது முக்கியமாக காரணம்? நம்மளோட சிந்தனைகள் தான். நம்மளோட சிந்தனை ஏன் அப்படி மாறி போச்சுன்னா, ஆன்மீகம் குறைஞ்சி போச்சு. எப்போ உன்னை சார்ந்தோ அந்த பூமியை சார்ந்தோ உனக்கு ஆன்மீகம் பெருகுதோ அப்போ தான் அந்த பூமி நல்லாயிருக்கும், உன்னோட வம்சாவளியும் நல்லாயிருக்கும், நீயும் நல்லா இருப்ப, உன்னோட அலைவரிசையும் நல்லாயிருக்கும். நீ அப்போ தான் நீ இந்த உடலை விட்டு போனால் கூட மாவனை இதில் தான் நீ சிக்கி ஆகணும். புரியுதா? ஓசோன் கெட்டு போச்சு, அலைவரிசை கெட்டு போச்சுன்னா நீ இந்த உடல் விட்டு போனால் கூட தள்ளாடம் வரும். ஏன்னா நீ பூமிக்கு அடிமையாக இருக்கிறவன் யோகத்தை பண்ணி போகிறவன் தப்பிச்சிருவான், அது வேறு விஷயம். பூமி அடிமை மாதிரி செத்து போகிறவன் இதில் மாட்டி திண்டாடணும். நான் சொல்கிறதுல டமாஸ் மாதிரி இருக்கும். இதெல்லாம் அலைவரிசை கோட்பாடில் வருது. அனுபவிச்சு பேசுகிறவனா, சும்மா அவனை புக்கு படிச்சுட்டு பேசுகிறாள் இல்லை. நான் அதுக்காக எவ்வளோக்கு எவ்வளோ உன்னை பாதுகாக்கிற மாதிரியோ அதேமாதிரி இந்த பூமியும் நம்ம பாதுகாத்து தான் ஆகணும். அப்போது நம்மளோட மூளையில் இருக்கிற சிந்தனையை மாற்றணும். பூமியை செழுமையாக இருந்தால் மக்களோட மனநிலை செழுமையாக இருக்கும், உடல் ஆரோக்கியமாகவும் நல்லா இருக்கும், அதை வர விளைச்சலும் ஆரோக்கியமானதாக இருக்கும், நம்மளோட எண்ணங்களும் ஆரோக்கியமானதாக இருக்கும், உடலும் வலிமையும் மனமும் வளமும் மன வலிமையும் பெற்று நம்ம ஆரோக்கியமாக வாழறதுக்கான வழி வகுக்கும். இதுக்கு அடிப்படை விதையே நம்ம மனதுக்குள், நம் மூளைக்குள் செலுத்துகிற சிந்தனைகளே. இதுக்கு அடிப்படையாக உதவுது ஆன்மீகம். நன்றி, வணக்கம்.